ஈஸ்டர் திருநாள் என்பதால் இலங்கையில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தலைநகர் கொழும்புவில் கொச்சிக்கடை, நீர்கொழும்பு, கட்டுவப்பெட்டியா ஆகிய இடங்களில் உள்ள அந்தோணியார் தேவாலயங்களில் மக்கள் திரண்டு வழிபாடு நடத்தினர். அப்போது கொச்சிக்கடை தேவாலயத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்தது. கட்டிட மேற்கூரை தொடங்கி தேவாலயத்தினுள் இருக்கும் மேசைகள் என அனைத்தும் சிதிலமடைந்தன. உள்ளே இருந்த நூற்றுக்கணக்கானோர் அச்சத்தில் கதறினர். ரத்தம் சொட்ட சொட்ட பலர் மயங்கி கிடந்தனர். உடனடியாக அனைவரும் மீட்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இது நடந்த அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக நீர்கொழும்பு, கட்டுவப்பெட்டியா ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களிலும் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலிலும் மக்கள் கொத்து கொத்தாக இரத்த வெள்ளத்தில் சுருண்டனர். இதைத் தொடர்ந்து தலைநகரில் உள்ள 2 தங்கும் விடுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மட்டக்களப்பில் உள்ள அந்தோணியார் தேவாலயத்திலும் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. மொத்தமாக 6 இடங்களில் தாக்குதல் நடைபெற்றுள்ளது. தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேவேளையில் 300க்கும் அதிகமானோர் பலத்த காயமுற்று மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் 6 டன் வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என இலங்கை பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. தாக்குதலுக்கு இன்னும் எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர் வெடிகுண்டு தாக்குதல் பற்றி கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்திடம் தொடர்பில் உள்ளதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார். இதனிடையே வெடிகுண்டு தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்நாட்டின் துணை தூதரகம் முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை தொடர்புடைய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6 இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பின் பதற்றம் அடங்குவதற்குள் பகல் 2 மணியளவில் 7வதாக கொழும்பு அருகே உள்ள தெகுவலை அருங்காட்சியகம் அருகே உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இந்த குண்டுவெடிப்பில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து கொழும்பு புறநகரில் உள்ள தெமடகோடா பகுதியில் 8வதாக ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது.